ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.1 10ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களை நிறைவு செய்க. ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண சொல்றாங்க. விண்ணப்பதாரரின் எமிஷன், உங்கள் ஸ்கூலில் எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது எமிஷன் சொல்லுவாங்க. இது ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க மாணவர்களுக்கான ஒரு பொதுவான எண். எப்படி நம்ம எல்லாருக்கும் ஆதார் எண் இருக்க மாதிரி மாணவர்களுக்கான இது எமிஸ் எண்ணுன்னு சொல்லி ஏதாவது அவங்களுக்குரிய எமிஸ் எண்ணை உங்க ஆசிரியரிடம் கேட்டு எழுதுங்க. நான் சும்மா ரஃபா ஒரு எண் எழுதுறேன். ஓகே, ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரே ஒரு எண் தான் எழுதணும், வெளியவும் வரக்கூடாது. ஓகே, அடுத்து விண்ணப்பதாரரின் பெயர், உன்னுடைய பெயர் எழுதுற. என்ன பெயர் எழுதலாம்? மரகதம். எழுதியாச்சா? அடுத்து தலைப்படுத்தினா அவங்க இனிஷியலா ஒரு கட்டம் விட்டுட்டு இங்கிலீஷ் அவளுடைய அப்பா பெயருடையது இனிஷியலா இப்படி போடணும். எம் மரகதம் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். எந்த கிளாஸ் படிக்கிறா? 6ஆம் வகுப்பு படிக்கிறான்னா 6ன்னு போடணும். பிறந்த தேதி எழுதுவோம். அவ பிறந்த தேதி 25 8வது மாசம்னா 0 போட்டு 8 போடணும். நீங்க 6வது படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வயசு 11 வயசா இருக்கும். அப்ப எப்ப பிறந்திருப்பீங்க? 2013 பிறந்திருப்பீங்க. 13 அல்லது 12 இந்த மாதிரி வருஷத்துலதான் பிறந்திருப்பீங்க. ஓகே, தந்தையின் பெயர், அவங்க அப்பா பெயர் எம்முல இருக்கு. அப்ப முருகன் அப்படின்றத உங்க அப்பா பெயர்னா முருகன். அவருடைய இனிஷியல், அவங்க தாத்தா பேரு ராமலிங்கம் இல்ல ராமசாமி, ஏதோ ஒரு பேர். ஆர். தாயின் பெயர், அவங்க அம்மாவுடைய பெயர், அவங்க அம்மா பெயர் என்னன்னு வச்சுக்கலாம்? சுமதின்னு வைப்போம். உங்க அம்மா பேர் என்னன்னு வைக்கிறோம்? சுமதி. அவங்களுக்கு இனிஷியல் எஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, பாலினம் ஆனா பெண்ணானா டிக் அடிக்கணும். இப்போ நம்ம என்ன மரகதம்னு பெண்ணு தானே, பெண்ணுக்கு நேர டிக் அடிக்கணும். விண்ணப்பதாரரின் இருப்பிடம், கிராமத்தில் இருக்காங்களா நகரத்தில் இருக்காங்களா, எதுனாலும் சரி கிராமத்தில் இருக்கான்னு வச்சுக்கிறோம், டிக் அடிக்கணும். இதுதான் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுற வழிமுறைகள். ஓகே.